மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்ல அறியாதது. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயிலே சரசங்கள் பயிலே மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி. ஹாய், வணக்கம் அக்கா. அங்க இருந்து வந்து நிக்கிறீங்க? சுவிஸ்ல இருந்து வந்து நிக்கிறீங்க. ரைட், நாங்க வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அனிமல்ஸ்ல இருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஏதோ சம்திங் ஸ்பெஷல். என்னது? காதலர் தினம் அன்பு. ஸோ யாரோ உங்கள அன்பு வச்சவங்க உங்களை போய் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்திட்டு வர சொல்லி எங்களை இங்கே அனுப்பி வச்சுக்காங்க. முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் வாழ்த்துக்கள். அக்கா, அந்த பேரை தெரிஞ்சு கொள்ளலாமா? ஹவுசினி ஜெயக்குமார். ஓகே, ரைட். இப்ப நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்க. இல்லை இல்லை, அவங்க அனுப்பல. என்னடா பிள்ளை இங்க நிக்கிறேன் கேள்விப்பட்டேன். அங்க நிக்கிறான், பட் இல்லை, அவங்க அனுப்பல. இது வந்து உண்மையில அன்பு வச்ச யாரும் அனுப்பலாம். ரைட், அதுக்காண்டி கணவரும் பிள்ளைகளும் தான் நீங்க எதிர்பார்க்கலாது. இல்ல, எங்களுக்கு அந்த பேர்ல இருந்து வரையில. ஆதிரா, யார் அவங்க? பிள்ளைகள் இல்லை, அந்த பேர்ல இருந்து வரவில்லை. இல்லை, அந்த பேர்ல இருந்து வரையில. பிள்ளைகள் 2 பேரை மிஸ் பண்ணிருக்கீங்க. அவங்க ஸ்விஸ்ல இருக்கிறாங்க, பட் கணவரை மிஸ் பண்ணிருக்கீங்க. அவங்க 2 பேரும் அனுப்பல. பிள்ளைகளும் இல்லை, கணவரும் இல்லை. சரி, உங்களை வாழ்த்தி ஃபர்ஸ்ட் உங்களோட அழகான வீட்டுல வந்து ஒரு ரோஸ் செடியை நாட்ட சொல்லி இந்த நாள்ல அழகான ஒரு ரோஸ் காண்டோன்னு அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். சைடு வைங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கிஃப்ட வந்து இப்ப தந்துட்டோம். ஆனா வந்து இது வந்து உங்களோட ஹஸ்பண்டோ பிள்ளைகளோ அனுப்பவில்லை. சரி, சின்ன ஒரு க்ளூ தாரு. லண்டன்ல ஆக்கள் இருக்கிறாங்க, கனடாவில் ஆக்கள் இருக்கிறாங்க, கூட சகோதரங்கள். ரைட், மற்றது கொஞ்சம் குழப்ப சொன்னாங்க, பட் எனக்கு எப்படி குழப்பறன்னு தெரியல. ரைட், ஓகே. வீடு கட்டிக்கொண்டு இருக்கிறீங்களா? அந்த பகுதி யாரும் சம்பந்தமான ஆக்களும் இருக்கலாம். சரி, 3 குழு தந்திருக்கு, கண்டுபிடிங்கப்பா. சின்னக்கா என்ன பேர்? கௌதீஸ்வரி. முத்தக்கா. எத்தனை சகோதரங்கள் உங்களுக்கு? 6 பேர். அப்பயே 2 பேரை மட்டும் சொல்லிருக்கீங்க. பொம்பளை பிள்ளைகள சொல்லிருக்கீங்க, ஆம்பளை பிள்ளைகள அனுப்ப மாட்டாங்கன்னு உறுதியா சொல்லிட்டீங்க. அமைதியா செய்வாங்க, பட் வழியில காட்ட மாட்டாங்க. ஓகே, பாப்போம். சரி, அடுத்ததா வந்து ஒரு அழகான டெடி பியர் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். 2வது கிஃப்டும் தந்தாச்சு. யார் டெடி பியர் பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டை கணக்கவே இருக்கு. ஓகே, ரைட். அக்காவை, சின்ன அக்காவை சொல்லிருக்கீங்க கனடால இருந்து. லண்டன்ல பெரிய அக்காவை இருக்கிறீங்க. என்ன பேர் சொன்னீங்க? சின்ன அக்கா ஈஸ்வரன் சொல்றீங்க. சின்ன அக்காக்கு. பெரிய அக்காக்கு கௌரி. ஓகே. அன்னை ஒரு ஆள் இருக்குன்னு கேள்விப்பட்டோம் கனடால. அப்பயும் அவங்கள மறந்துட்டீங்க. இப்படி பப்ளிக் படுத்த மாட்டேன். ஓகே, அண்ணாக்கு என்ன பேர்? கௌதீஸ்வரன். கனடால இருக்கிறாங்க. தம்பி லண்டன்லயா? கனடால. தம்பிக்கு என்ன பேர்? சீலன் சொல்றீங்க. ரைட், ஓகே. ரைட். இப்ப நீங்க கொஞ்சம் அகல சொல்லி இருக்கீங்க, நானே கொஞ்சம் க்ளூ தந்து அவங்கள கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, கணவனா, பிள்ளைகளா, சின்னக்காவா, பெரியக்காவா, பெரிய அண்ணனா, சின்ன அண்ணனா? ஆதிரா, மகள். சரி, பாப்போம். அடுத்தது ஒரு வாழ்த்தி, ஒரு அழகான சாரி. வாழ்த்துக்கள். பாத்தீங்களா, ஒரு எக்ஸ்பென்சிவான சாரி ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்கு. பார்த்து சாரிலையும் போட்டு இல்ல யாராக இருக்கும்.
இப்ப ஏதாவது மாற்றம் வந்துச்சா? யாரு? பெரியக்கா கனடால இருக்கிறா. ரைட். உறுதியா சொல்லுங்க பாப்போம். மகள் அனுப்பியிருப்பா. மகள் தான். சரி, மகள் அனுப்பியிருப்பா. பட் சாரியும் பூச்சண்டும் அனுப்பியிருக்கிறாங்க. இவர் ரோஜா பூ கட்டாயம் விளங்குறது தெரியும். ஓகே. பிள்ளைகள் ஷூரா சொல்றீங்க? சரி பாப்போம். இதோட சேர்த்து மாமியா அப்பாவா? மாமா மாமிக்கும் வந்திருக்கு. வாங்க 2 பேர். வணக்கம் ஐயா அம்மா. உங்களுக்கும் ஒரு அன்பு வச்சவங்க, இந்த காதலர் தினத்துல வந்து அன்பு வச்சவங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. நிறைய சத்து மாக்கள், அதோட சேர்த்து கிரீம் கிராக்கர் பிஸ்கட் எல்லாம் சேர்த்து அனலின், அங்கர், நெஸ்டமோல், புரோட்டீன் எக்ஸ்மா எல்லாம் வச்சு உங்கள் இருவரையும் படிவா கரைச்சி குடிச்சு நீண்ட காலம் ஆயிலோட இருக்கட்டாம், தெம்பா இருக்கட்டாம்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. ரைட், அது அப்படி முன்னுக்கு வைங்க பாரு. ரைட், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? யார் அனுப்பி இருப்பினோம் ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? சொல்ல மாட்டேன். நீங்க தான் கண்டுபிடிக்க வேணும். எனக்கும் தெரியாது. உங்களுக்கு ஏதாவது ஐடியா யாருன்னு உங்களுக்கு மைண்ட்ல யோசிச்சு? சாந்தன். சரி பாப்போம். மகனா என்ன சொல்லல, வார போறீங்க பாப்போம் யாருண்டு. ரைட், இப்ப அக்கா நீங்கள் ஃபைனலா சொல்லுங்க பாப்போம். நிறைய பேர் கணவரும் பிள்ளைகளும் தான் ஷூரா சொல்றீங்க. சரி, நான் சொல்றேன். அதாவது அம்மாண்டையும் அப்பாண்டையும் மகன் சுவிட்சர்லாந்துல இருந்து சாந்தன் அண்ணா அவங்க தான் இந்த சர்ப்ரைஸ உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அதோட சொன்னாங்க கனாலத்துக்கு பிறகு மிஸ் பண்ணிருக்கிறாங்களா ஆஃப்டர் த லாங் டைம்னு சொல்லி கவலைப்பட்டாங்க. இந்த சந்தோஷத்தை போய் அவங்க சொந்த மண்ணில் இருக்கிற தந்த வாய்ப்புட்டா போய் இதை கொடுத்து சந்தோஷப்படுத்திட்டு இன்றைக்கு காதலர் தினம். ஸோ அன்பை வந்து வெளிப்படையா அவர் காட்டி இருக்கிறாரு. காட்டி உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பியா? சந்தோஷம். ரைட். இல்ல பட் அவங்க ரொம்பவே கவலைப்பட்டாங்க. தான் கனாலத்துக்கு பிறகு மிஸ் பண்ணிருக்கு. அவங்க சொந்த நாட்டுல நிக்கிறாங்க, அதுவும் தந்தை அப்பா அம்மாவோட நிக்கிறாங்க என்று சொல்லி அதோட ஒரு மகனும் வந்து நிக்கிறாங்க சொன்னாங்க. அவனோட மகனும் வந்து நிக்கிறாங்க என்று சொல்லி சந்தோஷப்பட்டு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? தேங்க்யூ. ஓகே, வேற ஏதாவது ஸ்பெஷலா? ஸ்பெஷலா இல்ல. ஓகே, அம்மா அப்பா நீங்க என்ன சொல்ல போறீங்க மகனுக்கு? நன்றி. ஓகே ஓகே, மீண்டும் இதே மாதிரி உங்களோட மகன், மருமகள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் வந்த பாஷம் மென்மேலும் காலம் இப்படியே தொடர வேண்டும் என்று சொல்லி எங்கள் MK சார்பாகவும் வாழ்த்தி இந்த கிஃப்ட் அனுப்பின உங்களோட மகன் மற்றும் உங்களோட மருமகள் பக்கத்தில் இருக்கிறாங்க சாந்தன் அண்ணா, அவங்க சார்பாகவும் இருவரையும் வாழ்த்தி உங்களிடம் இன்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.